சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. இந்த இறுதிப் போட்டி தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சாம்பியன்ஸ் டிராபி பைனலில் இந்தியாவும் நியூசிலாந்தும் பலப்பரட்சி நடத்த உள்ளன. துபாயில் உள்ள இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானத்தில் மதியம் 2:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. இதற்கு முன்னதாக தற்போது இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது. அந்த டாஸை நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டர் வென்று நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்யும் என அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக 15வது முறையாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்திய அணி டாஸை இழந்திருக்கிறது. இதன்படி முதல் முறை இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய உள்ளது. குறிப்பாக இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் சுமார் 25 ஆண்டுகள் கழித்து சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் பலப்பரட்சி நடத்துகின்றன. கடைசியாக கடந்த 2000 ஆண்டு இந்தியாவும் நியூசிலாந்தும் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல் விளையாடின. அதில் இந்தியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அதற்கு பிறகு தற்போது இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மல்லுக்கட்ட உள்ளன. குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் இந்திய அணி தங்களது பேட்டிங் வரிசையை நட்சத்திர வீரர்கள் பலரை கொண்டுள்ளது. குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் என நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்திய அணியின் பேட்டிங் இருக்கிறது. இதேபோல் நியூசிலாந்து அணியும் பேட்டிங்கில் மிகச்சிறந்த வீரர்களை கொண்டிருக்கிறது. இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், கிளன் பிலிப் போன்ற வலிமையான பேட்டிங் வரிசையை நியூசிலாந்து அணியும் கொண்டிருக்கிறது. பவுலிங்கில் பார்த்தோம் என்றால் இந்திய அணிக்கு சுழற்பந்து வீச்சு மிகவும் பக்கபலமாக இந்த தொடர் முழுவதும் இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி இந்திய அணிக்கு இந்த தொடர் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக வகையில் பெர்ஃபார்ம் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜடேஜா ஆகியோரும் சிறப்பாக பங்களித்து வருவதால் இந்திய அணி ஒரு மிரட்டலான பவுலிங் நினைப்பை இந்த தொடரில் கொண்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு அந்த அணியின் கேப்டன் மிச்சல் சாண்டர் மிகச் சிறப்பாக பந்து வீசி இந்த தொடர் முழுவதும் பேட்டர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார். இரு அணிகளும் சமபலம் கொண்டுள்ளன. இந்த சமபலம் கொண்டுள்ள இரு அணிகளும் மோதும் போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஐசிசி நாக் அவுட் போட்டியில் இந்தியா கடைசியாக நியூசிலாந்திடம் கடந்த 2023 உலக கோப்பையில் வென்றது. அதற்கு முன்பு நடைபெற்ற 3 நாக் அவுட் போட்டிகளும் இந்திய அணி நியூசிலாந்திடம் தோல்வி அடைந்திருக்கிறது. இதில் நியூசிலாந்து அணி தான் முன்னிலை வைக்கிறது. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி டாஸ் வென்று எதிர்பார்த்தபடியே பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கிறது. துபாய் ஆடுகளத்தை பார்த்தோம் என்றால் ஒரு மெதுவான ஆடுகளமாகவே பார்க்கப்படுகிறது. அது பிற்பகுதியில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். இதனால் எதிர்பார்த்தபடி நியூசிலாந்து கேப்டன் சாண்டர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செய்திருக்கிறார். இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஒரு 250 to 270 ரன்கள் ஒரு சவாலான ஸ்கோராக பார்க்கப்படுகிறது. அந்த ஸ்கோரை எட்டினால் நியூசிலாந்து இந்திய அணிக்கு கடும் நெருக்கடி அளிக்கக்கூடும். சேசிங் செய்வதில் இந்திய அணி தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி வந்திருப்பார். இந்திய அணி நியூசிலாந்து நிர்ணயிக்கும் ஸ்கோரை எட்டி சாம்பியன் கோப்பை வெல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.